இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலையில் வந்து பன் பரோட்டா எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இது எங்கே என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க வேலன் மெஸ்ஸில் தான் வந்து பன் பரோட்டா கிடைக்குது. அந்த மதுரை ஸ்டைலில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே சாப்பிட்டா சூடாக இருக்கும். பட் ரிவ்யூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் ஒரு 3 பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே போல் அவங்க கொடுத்துருக்கிற குருமா இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மதுரை பன் பரோட்டா திருவண்ணாமலையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. நல்லா ஏன்னா நான் வாங்கி ஒரு 4 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான பன் பரோட்டா நம்ம திருவண்ணாமலையில் கிடைக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 20 ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. நல்லா ஒரு சாஃப்டான பன் பரோட்டா. இந்த குருமா போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவங்க நான் சொல்கிறேன். இதே போல் இவங்க கொடுத்துருக்க குருமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லா ஒரு சாஃப்டான பரோட்டா, நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் பாருங்க, இன்னும் குருமால தேங்காய் தான் அதிகமாக இருக்குது. பரோட்டா நல்லா இருக்குது. பட் குருமா தான் வந்து ஸ்பைசி சால்ட்டு தேங்காய் அதிகமாக இருக்குது. ஸ்பைசியும் சால்ட்டு வந்து கம்மியாக இருக்குது. பட் ஓகே, கொஞ்சம் நல்லா தேங்காய் கம்மியாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு தேங்காய் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையில் நீங்கள் வந்து பரோட்டா சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. நான் சாப்பிட்ட வரைக்கும் பரோட்டா வந்து அல்டிமேட் சூப்பராக இருக்குது. குருமா மட்டும்தான் வந்து கொஞ்சம் தேங்காய் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல். பட் இன்றைக்கி நான் சாப்பிட்டதுனால அது போல இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.